ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி என்றைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாத ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மீனராசிக்கு போயிட்டார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாசி மகம், பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு. மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்றைக்கி பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அதே சமயம் மாசி மகம் கூட, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் சூரியனோடு சேர்ந்து மார்ச் 14 வரைக்கும். பதவிக்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அரசியல் துறை சார்ந்தவர்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. உங்களால் அடுத்தவங்களுக்கு லாபம். ஆனால் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் வருமானம் இருக்குமே தவிர உங்களுடைய வார்த்தைகளால் லாபம் இருக்குமே தவிர பதவி கிடைக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா விரயஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கிட்டு இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இதில் மாத ஆரம்பத்தில் சுக்கிரனும் பயிற்சி ஆகிறார். 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வர்றார். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்கும், அல்லது எதிரிகள் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்கும். நிறையா பேசுவீங்க, பேசுகிறத குறைச்சிக்கோங்க. பேசுகிறத குறைச்சிக்கிட்டிங்கனால நல்லது. அதாவது நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கிறனா பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும். ஃபில்டர் பண்ணி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு மாத பிற்பகுதி 25ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல நேரம் வருது. ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். அது வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆதாயமும் இருக்கும், செலவும் இருக்கும். நீங்கள் திருமண விஷயம் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்களுக்கு திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தை எடுத்தால் நல்லது நடக்கும் உங்களால். ஆனால் உங்கள் திருமணம்னு வந்துடுத்துன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்தும். நீங்கள் பேசுகிறதே உங்களுக்கு எதிராக திரும்பும். உங்கள் குடும்பத்தினரே உங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கான சூழ்நிலை இருக்குது, அல்லது பண விரயத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயோ உங்கள் மனைவிக்கிட்டேயோ நீங்கள் தேவையில்லாத சில விஷயங்களை பேசி அவங்களுடைய கடந்த கால விஷயங்கள், உங்களுடைய கடந்த கால விஷயங்களை சொல்லி சங்கடப்படுத்துவீங்க. கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருமானம் குறையிறது, கடன் ஜாஸ்தியாகிறது. இதுதான் உங்களுக்கு உண்டான சிக்கல். இதில் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், மார்ச் 9லேருந்து மார்ச் 11 உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் போய் அமரக்கூடிய வகையில் இருப்பார்.
அதாவது சுகஸ்தானாதிபதி நீச்சம் அடையும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடோ அல்லது மனக்குறைபாடோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தப்பாக பேசுவீங்க அந்த நாட்களில், அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அன்றைக்கி முடிவெடுக்கிறதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் எதை பேசினாலும் அன்றைக்கி உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும். மார்ச் 14ஆம் தேதி சூரிய பயிற்சி நடக்கும்பொழுது, அதாவது பங்குனி மாத பிறப்பு நடக்கும் பொழுது, குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது வியாபார விஷயத்திலோ உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் நீங்கள் ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இல்லாட்டி இந்த டர்மரிக் ட்ரேடிங், அதாவது மஞ்சள் தூள் ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பில்லியன் ட்ரேடிங் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மாத பிற்பகுதி செலவுகளை ஏற்படுத்தும். எப்போ 14th 25th மார்ச்சுக்குள்ளார சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு மறுபடியும் பண வருமானம் ஏற்படும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மேஷராசி நண்பர்கள் மார்ச் மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காராம் பசுமாடு, நல்ல காராம் பசுமாடு, அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுடைய புகழ் பெருமை அப்படின்னு சொல்ல காங்கேயம் பசுமாட்டுக்கு, காங்கேயம் பசுமாட்டில் காராம் பசுமாடு, இல்லாட்டி பாரத தேசத்தின் பெருமைன்னு சொல்லக்கூடிய காங்கிரீஜ் மாடு, ராஜஸ்தான் மாடு, இது ரெண்டுலேயும் காராம் பசுமாடு இருந்ததுன்னா அந்த 2 பசுமாடுகள் வகையில் காராம் பசுமாட்டுக்கு, கருப்பு பசுமாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் செவ்வாழை பழத்தையும் வேர்க்கடலையையும் கொடுத்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை அந்த இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நாம் இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72 ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.